ஒரு காலகட்டத்தில் விடி நாணயக்கார் விஜய் காலேஜ் பிரின்சிபல் இந்த முஸ்லீம் சமுதாயத்துக்காக வேண்டி ரொம்ப பாடுபட்டிருக்கின்றார். அந்த பாடசாலையில் உள்ள சில முஸ்லீம் மாணவர்களை ஒரு சில சிங்கள மாணவர்களையும் அனுப்பி இந்த ஸ்கூல் வளரணுன்றதுக்காக வேண்டி அந்த மாணவர்களையும் இங்கே அனுப்பி வைத்திருந்தார். இந்த கட்டத்தில் மிஸ்டர் மத்தாய் வந்து ஆரம்பித்ததுக்கு பிறகு ஸ்கூல் நன்றாகவே வளர துவங்கியது. மிஸ்டர் மத்தாய் வந்து ஒரு 2 வருஷத்தில் ஒரு 350 மாணவர்கள் மட்டும் சேர்ந்தார்கள் 1948. ஏன் அது நம்பரை நான் சொல்கிறேன்னு சொன்னால், நான் 1948 சேர்ந்திருக்கிறேன். அந்த நேரத்தில் என் அட்மிஷன் நம்பர் 347. ஆரம்ப காலத்தில் எல்கேஜி யூகேஜி எங்களுக்கு இந்த தளபாடங்கள் ஃபர்னிச்சரில் இருக்கவில்லை. எனக்கு ஞாபகம் இருக்குது, கிரிக்கெட் பேட்டிங்கில் கூட உட்கார்ந்துருக்கிறோம் அந்த காலகட்டத்தில். அது இப்பொழுது இருக்கிற ஜஹீராவை மாதிரி எங்களை நினைத்து பார்க்கல. அது சார் உண்மையிலேயே அது நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், ஒரு தென்னம் தோப்பு அல்லது ஒரு காடு மாதிரி இருந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லி. அதாவது இப்பொழுது நாங்கள் இருக்கிற ஜஹீரா கல்லூரி இப்பொழுது இருக்கிற வளாகம், அதாவது இப்பொழுது இருந்த மாதிரி இல்லை, அந்த காலத்திலே மிகவும் கரடுமுரடான ஒரு ஜஹீரா இஸ்மாயிலியா இடத்துல நம்பர்ஸ் வளர இடம் காணாமல் போன நேரத்தில் மீசான் ஹாஜா இந்த ஸ்கூல் மேனேஜராக இருந்த நேரத்தில் அவர்கிட்ட ரோசா வீதி பக்கத்தில் இருக்க அந்த 2 ஸ்டோரி பில்டிங், அந்த பில்டிங்கை பாடசாலை கொடுத்துருந்தார். கிரவுண்ட் ஃப்ளோரில் மிஸ்டர் மத்தாயிட்ட குவார்ட்டர்ஸாக இருந்தது. அப்ஸ்டேர்ஸ் 2 ஹாஸ்டல்ஸ் நடத்தப்பட்டது. அந்த பில்டிங்க்கு மீசான் ஹாஜியார் கூலியும் எடுக்க இல்லைன்றது தான் எனது ஞாபகம். அதே சமயத்தில் இப்போ டாக்டர் இசடீன் இந்த டிஸ்பென்சரி ஏரியாவிலே ஒரு ஓல்டு ஸ்கூல் இருந்தது. அசீஸ் ஹாஜியார் தான் கட்டி கொடுத்தாரு ஓல்டு ஸ்கூல். இதில் தான் நாங்கள் கூடுதலாக படிச்சிருக்கேன், 3ஆம் வகுப்பில் படிச்சிருக்கேன். இல்லை தென் இடம் இன்னும் காணாதுன்னு சொல்லக்கூட மிஸ்டர் அல்ஹாஜ் மீசான் மொய்தீன் ஹாரிசன் ஜோன்ஸில் நிறைய பில்டிங்ஸ் இருந்தது அவருக்கு. அந்த பில்டிங் அப்ஸ்டேர்ஸில் சில கிளாஸஸை ரெக்கமெண்டேட் பண்ண கொடுத்துருந்தார். அப்போ இப்படி போய்கொண்டிருக்கிற நேரத்தில் 1951ஆம் ஆண்டு, அதாவது விடி நாணயக்கார் 1948 ஜெனரல் எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணி மாத்தலேக்கு பார்லிமெண்ட் மெம்பராக தெரிவு செய்யப்பட்டார். முதல் அரசாங்கம் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்துக்கு பிறகு ஆனரபிள் டிஎஸ்என் நாயக்கோட ப்ரீமியர்ஷிப்புக்கு கீழே. இந்த கட்டத்தில் ஜஹீரா காலேஜுக்கு என்று இல்லை, முஸ்லீம் சமுதாயத்துக்கு உண்டு அந்த 11 ஏக்கர் காணி. இப்போ நீங்கள் சொன்ன இந்த தென்னந்தோட்டு காடு சொன்னீங்க, அந்த காணி கவர்மெண்ட்டால் எடுக்கப்பட்டது. 1951 50 மட்டும் எடுப்பட்டிருக்கும். அதில் ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறது தான் நோக்கமாக இருந்தது. ஆனால் அந்த கேர்ள்ஸ் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணப்படவில்லை. இந்த சமயத்தில் மிஸ்டர் மத்தாய் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி விடி நாணயக்கு அவரோட ஒரு நெருங்கிய நண்பர் அவர் மூலமாக 1951 இருந்த மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் EA நுகவேல அவர் மூலமாக அந்த காணி எடுக்கப்பட்டு ஜஹீரா காலேஜுக்கு ஒப்படைக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ்.